ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ டாஸ்கில் நியூ மெத்தடில் எப்படி நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர போகிறேங்க. ஸோ அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் நியூ மெத்தடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஹேஷ்டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டுமே ஒரு 2, 3 கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீங்கள் போடணும், சரியான முறையில் எப்படி இந்த மைக்ரோ டாஸ்கினுடைய நியூ மெத்தடில் நீங்கள் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், இதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு A to Z வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய எஸ்பிஐடி லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு அதில் டுடே டாஸ்க்னு ஒரு பேஜ் இருக்குங்க. அந்த டுடே டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் 1 கோ டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கோ டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அதில் போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ 4 நிமிஷமாக டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஒரு 4 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். மேலே வந்து வீடியோ ஒன்று ஓடும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுற பிறகு உங்களுக்கு அடுத்தது எப்படி ஒன்று சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது உங்களுக்கு கீழே வந்து கோ டு டாஸ்க் பேஜ்னு ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 7 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்குல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களை டெமோவே நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு டெமோவை நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து கிளியர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ எதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னா ப்ரௌசருடைய ஹிஸ்ட்ரி. நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருடைய ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணி வச்சுருங்க. அதேபோல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா CSFR டோக்கன் மிஸ்மேட்ச் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் திரும்பி வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் மேலே டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப் நிறைய டேப் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. நிறைய பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த CSRF டோக்கன் மிஸ்மேட்ச் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் பிலோ டவுன்லோட் அப்ளிகேஷன் லிங்க்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, கீழே டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதாவது அந்த அப்ளிகேஷன் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகும். அதுதான் சொல்கிறாங்க. டவுன்லோட் அப்ளிகேஷனுடைய அதை வந்து நீங்கள் டச் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பிலோ கீழே இருக்கிற லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம மார்க் பண்ணுறேன் இல்லையா டவுன்லோட் அப்ளிகேஷன், இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 2ல் ஆஃப்டர் ஓப்பனிங் த பேஜ், அந்த இதை நீங்கள் டச் பண்ணுற பிறகு ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமா. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணால் ஸ்க்ரோல் டவுன் டு த பாட்டம் ஃபார் இன்ஸ்டால் அப்ளிகேஷன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரணும். அதாவது கீழே தள்ளிக்கிட்டு வந்துட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலோடைய அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதை ஸ்டெப் 3ல் கொடுத்து சொல்லிக்காங்க. சூஸ் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த பை மோட் இ-ஷாப்பிங் ஆப் டுடே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் கீழே வந்துட்ட பிறகு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க, ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க. ஸோ அப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே போகும். நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 3 இதுதான். ஸ்டெப் 4ல் என்ன சொல்கிறா பாருங்கள். ஓப்பன் த பை மோட் இ-ஷாப்பிங் ஆப் அண்டு கிராண்ட் லொக்கேஷன் பர்மிஷன் டு அன்லாக் எ பர்சனலைசேஷன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உள்ளே போகக்குள்ள உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டோ நாட் அலோ கொடுக்காதீங்க, அலோ கொடுத்துருங்க. ஓகே. கிராண்ட் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அவங்களே எடுத்துப்பாங்க. உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள். ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பனிங் த பை மோட் ஆப், tap the 3-line menu on the left, then select the login and register ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த ஆப்பு நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பு பை மோட்டை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். 3-line மெனு, அந்த மெனு நீங்கள் டச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு இருக்கும், லாகின் அண்ட் ரிஜிஸ்டர், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இதை ஸ்டெப் 5ல். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 6ல் என்ன சொல்கிற பாருங்க, என்டர் யுவர் ஆக்டிவ் ஃபோன் நம்பர். இதான் முக்கியமான விஷயங்க. எஸ்பிஓவில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ
உங்கள் ஐடிக்கு நீங்கள் எந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ, எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ, அந்த நம்பரை வச்சு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதேபோல் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதை எஸ்பிஓவில் இல்லாத நம்பரை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எஸ்பிஓவில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அந்த நம்பர் வச்சு இதில் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கிங்க. மற்றபடி வேறு எந்த நம்பர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் போட்ட பிறகு ரிஜிஸ்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 4 டிஜிட் ஒரு ஓடிபி வரும் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஸ்டெப் 8ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஒன்றுமே நேம் கேட்கும், உங்களுடைய ஜிமெயில் கேட்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, வேறு எதுவுமே அவ்வளோவா கேட்காது. நான் டெமோவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்னென்ன விஷயம் எல்லாம் காட்டுது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஸ்டெப் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் என்ன சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ரிமைண்டர் திஸ் ஆப் இன்ஸ்டாலிங் டாஸ்க் இஸ் ஒன் டைம் செட்டப், டு நாட் அன்இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் வெரி மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. உங்கள் ஆப்பு வந்து எல்லாமே ஒன் ஸ்டெப் எல்லாமே முடிச்சாச்சு. அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல போகிறாங்கன்னா, பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட்டில் அந்த எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது, மற்ற கடைகளுக்கும் இதில் நீங்கள் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றியே உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அதே போல் மற்ற கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் வித்தியாசம் என்னவா இருக்குது, எதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது ரெகுலராக நீங்கள் டாஸ்க் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும், ரெகுலராக எப்படி இருந்தாலும் அமேசான் ஓப்பன் பண்ணிங்களே, அதே போல் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பை மோட் இ ஷாப்பிங் அவருடைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். பிக்சர் தெரிகிற மாதிரியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து தெரிகிற மாதிரி. ஓகேவா? அங்கே பாருங்கள், செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் அது பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூரிங் தட் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ப்ராடக்டோடைய டைட்டில் தெரியணும், ப்ராடக்டோடைய இமேஜ் தான் தெரியணும். ஓகேங்களா? மற்றபடி அந்த ப்ரைஸ்லாம் எதுவும் வேண்டாம். ப்ராடக்டோட டைட்டில் பேர் என்னது, அதோட பேர் ப்ளஸ் அதோட இமேஜ் இது மட்டும் தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே போல் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி இதில் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ்னு போட்டிருப்போம், கரெக்டு தானே? ஆனால் இப்போ இதில் வந்து பாருங்கள், ஹேஷ்டாக் பை மோட், ஹேஷ்டாக் பை மோட் ஷாப்பிங், ஹேஷ்டாக் பை மோட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3 கீவேர்டுமே நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் எதில் போகிறதா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கீவேர்டு எல்லாமே நீங்கள் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்கள் பண்ணணும், ஸோ அதே போல் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி பண்ணணும், ஷேர் ஷீட்டில் அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணணும், இன்ஸ்டாகிராம் எப்படி பண்ணணும், இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு டெமோ இதில் சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேவா? ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கணும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த கட்டதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இதை காப்பி பண்ணிங்க. ஹேஷ்டாக் பை மோட் ஹேஷ்டாக் இருக்குல்லையா, அது 3 கீவேர்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிட்ட பிறகு ஒன்றுமே இல்லை, டாஸ்க் பேஜில் வந்துருங்க. டாஸ்க் பேஜில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். ஸோ டாஸ்க் பேஜ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே வாங்க. மேலே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் அப்ளிகேஷன் அது கொடுக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இது டச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். இது ஏர் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பை மோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிட்டட்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பை மோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிட் அந்த கம்பெனி பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி தான். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வரப்போகுது, மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே வரப்போகுது. ஸோ கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் கூகுள் பே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பிக்சர் இருக்குல்ல, அந்த பிக்சரை நீங்கள் டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு காமிக்கும் இந்த ஆப் பை மோட் இ ஷாப்பிங் சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் சொல்லிட்டு காமிக்கும், அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள், யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் சர்ச் நேம் நாமளே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எடுத்துக்கும்.
இல்ல நானா தான் அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டு, நீங்க எந்த அட்ரஸ் வேணுமோ அத டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மேனுவலா வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்குது. கீழ வந்து மேனுவலா குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இத குடுத்துட்டா பிறகு உங்க ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். அந்த லொகேஷனுக்கு ஓகே குடுத்துட்டா பிறகு, மேல வந்து இப்ப லெஃப்ட் சைடுல 3 கோடு மாரி இருக்கு. அந்த 3 கோட தொட்டீங்கன்னா, உங்களுக்கு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க. எஸ்பிஓல நீங்க என்ன நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க மொபைல் நம்பர் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துட்டோனே, ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. உங்க மொபைல்ல வந்திருக்கும். 4 டிஜிட்ல இருக்கும். அந்த ஓடிபி எடுத்து நீங்க போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி போட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்க நேமு, உங்களுடைய மெயில்லாம் பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் ஓடிபி போட்டேன். உங்க நேமு, மெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். ஸோ நேம் வந்து மஸ்ட்டா போடணும். மத்தபடி மெயிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? அது போட்டாலும் போடலாம், போடாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழ ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிஜிஸ்டர் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. எஸ்பிஐல குடுத்துருக்க மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய டிஸ்கவுண்ட், ரெஃபர் பண்ணா அமௌண்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. காயின்ஸ்லாம் நெறைய விஷயம் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் ஓகே. ஸோ இது பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறோம். அவ்வளோதான் விஷயம். இதுக்குள்ள போயிட்டு எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுக்கலாம். ஆனா எடுத்த ப்ராடக்ட்ட எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அகைன் ஒரே ப்ராடக்ட் எடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாதுங்க. நெறைய ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 700 பிளஸ் மேலே இருக்குன்னு நெறைய போட்டு வரவும் போது. அதில உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எது புடிச்சிருக்கோ சம்திங் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்றேன் பாருங்க. இது ஏதோ பேஸ்ட்டு. இது நல்லா இல்ல. ஸோ இது வேணாம் நம்மளுக்கு. ஏதாச்சும் வேற எதனா பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கீழ ஏதாச்சும் அமௌண்ட் வர மாரி வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வேண்டாம். இதே நெறைய ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து மத்த கடையை விட இதில உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போறேன். மத்த கடைகளுக்கும் இதுக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்ப பாருங்க சன் ட்ராப் ஏதோ ஒரு பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். மேல டைட்டில் காமிக்கும் பாருங்க. டைட்டில்லாம் ஒண்ணுமே இல்ல. அது பொருளுடைய பேர் தான் டைட்டில். அது தெரியும் மாரியும், பிக்சர் தெரியும் மாரியும் நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். நம்ம ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இப்ப. ஓகேவா? இது இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, Instagram வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம். ஸோ Instagramல போய் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அடுத்தது எப்படி நீங்க நார்மலா வந்து டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ, அதே போல நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோமா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? Instagramல போறோம். Instagramல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில போட்டுட்டு, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு நம்ம நார்மலா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க இப்ப நம்ம Instagram பார்த்தீங்கன்னா போயாச்சு. ஸோ Instagramல போயிட்ட பிறகு உங்களுக்கு எந்த மாரிலாம் காமிக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ Instagramல உங்களுக்கு போஸ்ட் போடணுமா? போஸ்ட்ல கீழ பிளஸ் இருக்கும். பிளஸ் குடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜூம் பண்ற ஆப்ஷன்ல போட்டு குடுத்துங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் தெரியணும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர் தெரியணும். இது 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். மத்தபடி வேற எதுவும் தெரிய வேணாம். ஸோ இது போட்டு நெக்ஸ்ட் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு மேல ரைட்லயே கேப்ஷன் இருக்கும் இல்லையா? அங்க தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த பிக்சருக்கு மேல ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த லெட்டர அப்படியே அங்க இருக்கிறத அப்படியே கீழ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். மேல என்ன குடுத்துருக்காங்கல்ல டைட்டிலு, அத அப்படியே நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். ஸோ இத நீங்க டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க காப்பி பண்ணீங்க இல்லையா? ஹேஷ்டாக் போட்டு இதெல்லாம் 3 கீவேர்ட் காப்பி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 3 கீவேர்டுமே அங்க காப்பி பண்ணத இங்க எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? இப்ப பாருங்க ஒன் பை ஒன்னா ஸோ போட்டுட்டேன்னா, உங்களுக்கு மேல என்ன டைட்டில் குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு போட்டுட்டேன். அடுத்ததா எஸ்பிஓ டாஸ்க் பேஜ்ல நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கீவேர்ட் குடுத்துருப்பாங்க. இதுதான் மஸ்ட் நீங்க கரெக்ட்டா போடணுங்க. கரெக்ட்டா போட்டா மட்டும் தான் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். அதேபோல நீங்க தப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய கொஞ்சம் சான்ஸ் குடுப்பாங்க. 2, 3 டைம் குடுப்பாங்க. அடுத்தது உங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தப்பு தப்பா பண்ணிட்டே இருந்தனா, ஐடி கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கரெக்ட்டா வீடியோ பார்த்துட்டு அப்புறமா நீங்க பொறுமையா பண்ணுங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அங்க எடுத்துட்டு வந்து இங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கீவேர்ட் எல்லாமே செட் ஆயிடுங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட அங்க காப்பி பண்ணிட்டு எடுத்து போடுங்க. யாரும் வந்து எழுதாதீங்க கீவேர்ட. காப்பி பண்ணிட்டு எடுத்து இங்க போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாயிடும். ஸோ மேல கீவேர்ட் போட்டாச்சு, டைட்டில் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில ஆட் பண்ணியாச்சு. மேல ஓகே குடுங்க. இத நான் பண்றது Instagramல உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து Facebookல எப்படி பண்ணணும் சொல்லி தரேன். மேல ஓகே குடுத்துட்டு, ஷேர் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகே ஆயிடும். அவ்வளோதான். ஷேர் குடுத்துட்டீங்களா? இப்ப பாருங்க, ஷேர் குடுத்துடுறேன். ஸோ ஷேர் குடுத்தோன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ ரீஃப்ரெஷ் ஒரு டைம் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ் பாருங்க நான் போட்ட போஸ்ட் அங்க இருக்கு. அப்படி கீழ பாருங்க உங்களுக்கு ஷேர் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர்ல காப்பி நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ அப்படி இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கீழ வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுஆர்எல்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த யுஆர்எல்ல போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது தான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது தான். இப்ப பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க.
அங்கே இது லிங்க்னு இருக்குல்ல யூஆர்எல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் காப்பி பண்ண லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷேர் பண்ண லிங்க் எடுத்தோம் இல்லையா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் டைப் இருக்குல்ல, அந்த சூஸ் டைப்பில வந்து பார்த்தீங்கன்னா, எதில நம்ம போஸ்ட் போட்டோம், Instagramல போட்டோமா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ இந்த Instagramல போட்டுட்டு, இதில நீங்க Facebook போடுறதா இருந்தா Facebook போடணும். Instagram ஷேர்ஸ்ன்னா ஷேர். நீங்க எதில போடுறீங்களோ, அத தான் நீங்க சூஸ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இதில நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டைட்டில பொறுத்தவரைக்கும் நம்ம எத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம், நம்ம பை மோட் இ ஷாப்பிங் அதெல்லாம் எடுத்தோம். அந்த ஆப் தானே எடுத்தோம். அப்ப அந்த பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு நீங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க. உங்க டாஸ்க் பேஜ்ல வந்தாலே இருக்கும். பை மோட் இ ஷாப்பிங் சொல்லிட்டு. ஸோ பை மோட் இ ஷாப்பிங் அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டைட்டில பாட்ட பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்றாங்க. ஆப்ன்னு போடலாம். எப்படி வேணா போடலாம். நீங்க என்ன பண்ணலாம், பை மோட் இ ஷாப்பிங் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஓகேங்களா? பை மோட் இ ஷாப்பிங் ஆப்ன்னு போல அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா? இது போட்டு கீழ சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, டாஸ்க் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் இங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Instagram பண்றது. ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்கு Facebookல எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டுறேன் பாருங்க. Facebook ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்ல வெப்சைட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ Facebook ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்க பாருங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்க லோகோ இங்க காமிக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பிக்சர் மாரி அந்த பிக்சர நீங்க டச் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் குடுக்கணும் இல்லையா? அங்க கீழ அந்த பிக்சர் இல்ல இங்க பாருங்க. நான் மார்க் பண்றேன் பாருங்க. பிக்சர்ல ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் வந்து டைப் பண்றேன். பீனட் பட்டர் ஓகேங்களா? ஸோ பீனட் பட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனி. ஸோ HONEY ஹனி ரோஸ்ட்ன்னு இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ரோஸ் கிரீமியா? ஓகே. CRAMY. ஸோ இது பண்ணிட்ட பிறகு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டு அங்க கீவேர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த மாரி கீவேர்ட் அப்படின்னா, உங்க டாஸ்க் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் குடுத்துருப்பாங்க. ஒரு 3 கீவேர்ட். அந்த 3 கீவேர்ட அப்படியே காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து, இங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ டைட்டில் போட்டாச்சு, ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணியாச்சு, கீவேர்ட் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு மேல நெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் போணுமா கேட்கும். அப்படியே நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடுத்துட்ட பிறகு ஷேர் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் பண்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா? இங்க பாருங்க ஷேரிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க அன்அஃபிஷியல் ஷேர் ஆயிடுச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர நீங்க டச் பண்ணிட்டு, அப்படியே காப்பி லிங்க்ன்னு இருக்கும். ஸோ அந்த காப்பி லிங்க்க நீங்க குடுத்துட்டு, அப்படியே போயிட்டு SBOல நீங்க டாஸ்க் வந்துருமா காப்பி பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது தவிர வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். அதேபோல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்க தாராளமா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.